எல்லோருக்கும் வணக்கம். எனது வீட்டின் அருகில் காவல்துறை அதிகாரி ஒருவர் வாழ்ந்து வருகிறார். அவரிடம் பேசும் பொழுது பின்வரும் தகவலை கூறினார். இப்பொழுது எங்களுக்கு தலையாய தலைவலி எது என்றால் போதைப் பொருள். அந்த காவல்துறை அதிகாரி மீண்டும் ஒரு சகோதரினார். போகும் போக்கை பார்த்தால் வரும் சமுதாயத்தினர் இளம் மாணவர்கள் தங்கள் திருமணம் முடிந்த பின்பு நல்ல முறையில் அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்குமா என்று கூட தெரியவில்லை என்கிறார். ஏனென்றால் இந்த போதைப் பொருட்கள் ஆண் தன்மையை நிச்சயமாக குறைத்திடும். போதைப் பொருட்களும் சரி, மதுபானங்களும் சரி, அளவுக்கு அதிகமாக மதுவை அருந்துபவர்களுக்கும் குழந்தைகள் பிறக்கும் வாய்ப்பு மிக குறைவு. எனவே இந்தியாவின் ஜனத்தொகையை குறைப்பதற்கு இது ஆண்டவனாக ஏற்படுத்திவிட்ட வழியா என்று கூட யோசிக்க வேண்டியிருக்கிறது. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அன்புடனும் ஆதரவுடனும் பரிவுடனும் பாசத்துடனும் வளர்த்து வரும் நிலையில் குழந்தைகள் போதைப் பொருளுக்கு அடிமையாவது மிக மிக கடினம். அவர்களுக்கு அது தேவைப்படாது. ஏனென்றால் அவர்கள் தேவையான எல்லா அன்பும் ஆதரவும் அனைப்பும் வீட்டில் கிடைக்கின்றன. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கணவனும் மனைவியும் தாங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குறிக்கோள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு இலக்கு வைத்திருக்கிறார்கள். இலக்கியத்தைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கணவன் ஒரு ஊரிலும் மனைவி ஒரு ஊரிலும் குழந்தை மற்றொரு ஊரிலும் வளரும் நிலை கூட இங்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு ஆதரவு அரவணைப்பு கிடைக்கவில்லை. ஆனால் பணம் மட்டும் கிடைத்துவிடும். குழந்தைகள் செலவுக்கு ஏகப்பட்ட பணம் அவர்கள் அனுப்பி வைப்பார்கள். ஏனென்றால் பணம் நிறையாக கொடுத்தால் நிறையாக பாசம் கொடுக்கிறோம் என்ற எண்ணம் பெற்றோர்களுக்கு இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட பணம் எங்கு போய் சேரும்? அதை போதைப் பொருட்கள் வாங்குவதற்கு உபயோகப்படுத்தப்படும். எனவே பெற்றோர்கள் குழந்தைகளை கவனிக்க வேண்டும். இது பெற்றோர்கள் பங்கு மட்டுமல்ல, பள்ளிகளுக்கும் இதில் பங்கு உண்டு. ஒரு குழந்தை போதைக்கு பொருளுக்கு அடிமையாகிறான் என்று தெரிந்தால் நிச்சயமாக அவனுடைய நடவடிக்கைகளை மாற்றம் இருக்கும். பள்ளிக்கு சரியாக வர முடியாது, பள்ளிக்கு நேரத்திற்கு வர முடியாது, பாடத்தில் சரியாக கவனிக்க முடியாது, அவன் எடுக்கும் மதிப்பெண்கள் மிகவும் குறைய ஆரம்பிக்கும், பரீட்சைக்கு கூட சரியாக வரமாட்டார்கள். ஒழுக்கமாக பள்ளிக்கு ஒரு மாணவன், பள்ளியில் நல்ல முறையில் நடந்து கொண்ட மாணவன், அவன் நடவடிக்கைகள் மாற்றங்கள் இருந்தால் நிச்சயமாக அவன் போதைப் பொருளுக்கு அடிமையாயிருக்கலாம். இப்படிப்பட்ட மாற்றமுள்ள குழந்தைகளை உடனே கவனித்து பள்ளி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தால் இந்த போதைப் பொருள் அடிமைத்தனத்திலிருந்து குழந்தைகளை காப்பாற்ற வாய்ப்பு இருக்கிறது. நமது மந்திரம் அன்பே சிவம். அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்த நொடியில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம். எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.